இந்த சம்பவங்கள் நடக்கிற அடுத்தடுத்த நொடிகள்ல எப்படி திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டட் பேனர் போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது, செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு போட்டு வாட்டர் பாட்டில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி, அதாவது நீ வரியா உனக்கும் மேல நான் இருக்கேன் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு பண்ண மாதிரி இருக்கே சார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புதே சார். அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், பல முன்னணி ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய செய்தியாளர்கள் கலெக்ட் பண்ற நியூஸ, அது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா இருக்கு, அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னா அதை போட்டுட்டு உடனடியா டெலிட் பண்றாங்களே, அது எப்படி? அதையும் தாண்டி திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் பதிவு பண்றாங்கன்னா அந்த வீடியோவை மொத்தமா டெலிட்டே பண்ணிடுறீங்களே, அது ஏன் சார்? மொத்த ஊடகமும் ஆளுங்கட்சி அப்படிங்கிற பெயர்ல மொத்த ஊடகத்தையும் நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்களே, அதனாலயா சார் இங்க அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறதோ இல்ல தனிநபர் தாக்குதல் நடத்துறதோ சர்வ சாதாரணமா எல்லாருமே பண்றது. ஆனா ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு பொதுமக்களின் உயிர்களை பலிவாங்குவது எந்த அளவுக்கு நியாயம் சார்? இத பத்தி கேள்விகள் எழுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களின் பெரும் கேள்விகளா இருக்கு.